சர்க்குரு அறக்கட்டளையின் முப்பெரும் விழாவை முன்னிட்டு கோவையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை சேர்ந்த சமூக ஆர்வலர் சுதாகர் இவர் தனது சிறு வயதிலிருந்து பல்வேறு நலப்பணிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் சர்க்குரு அறக்கட்டளையை துவங்கி இதன் மூலம் உதவியென வருவோருக்கு உதவிகள் செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து இந்த அறக்கட்டளையின் முப்பெரும் விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் நடைபெற்றது. இதில் சர்க்குரு அறக்கட்டளையின் நிறுவனர் சுதாகர் திருமகள் தம்பதியினரின் 35ஆம் ஆண்டு மணநாள் விழா, அறக்கட்டளையின் 16ஆம் ஆண்டு துவக்க விழா, 35 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி பயில உதவித்தொகை, ஏழை எளியோருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக தள்ளுவண்டி, தையல் இயந்திரம், ஜெராக்ஸ் மிஷின், லேப்டாப் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆகியோரை கவனிக்க உதவித்தொகை வழங்கப்பட்டது. அதேபோல மலைவாழ் மக்களுக்கு கழிப்பிடம் கட்டுவதற்கு தேவையான உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஆண்டுதோறும் சர்க்குரு அறக்கட்டளையின் சார்பில் ஓய்வில்லாமல் அனைவருக்கும் உதவிகள் வழங்கப்படும் என அறக்கட்டளையின் நிறுவனர் சுதாகர் தெரிவித்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்க இந்த தொழில் மூலமா இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி முன்னேறி வரலாம். மறுவாழ்விற்கான ஒரு அருமையான திட்டமாக அனைவருக்கும் தையல் மிஷின் வழங்கப்படுகிறது. அடுத்து இன்றைக்கு மட்டும் ஏறத்தாழ 3 லட்சத்திற்கு மேற்பட்ட வணக்கம். இந்த சர்க்குரு அறக்கட்டளை சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் வி.எஸ். சுதாகர். நாங்கள் செல்வர் சங்கம் மூலமாக நிறைய சேவைகள் செய்து வந்தோம். ரோட்டரி கிளப் ஆஃப் மில்லினியமில் பாஸ்ட் பிரசிடென்ட்டாக இருக்கேன், பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர். இப்போதைக்கு எங்கள் சர்க்குரு ட்ரஸ்டி இதோட 16வது ஆண்டு விழா. இது மூலம் மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பல வகையான மக்கள்கள் வந்தாங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நாங்கள் எங்களை அணுகினார்கள். இதில் நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கு, அவங்களுக்கு அதே மாதிரி வாழ்வாதாரங்களுக்கு, பெண்கள் பணம் எழுதிய பெண்களுக்கும் மற்றும் அவங்க சார்ந்தவங்களுக்கு எல்லாம் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இப்போ ஒரு விதவைகளுக்கு, அப்புறம் ஆதரவற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு, அப்புறம் மலைவாழும் மக்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே